அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹ். அல்லாஹுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகள் மற்றவர், ஈடு நிகழற்றவர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு இந்த திருக்குரான்ல இருந்து சில வசனங்களை பார்ப்போம். பிஸ்மில்லாஹ். இந்த விவரிக்கப்பட்டது சூரா 41 சில வசனங்களும் 40 சில வசனங்கள் சும்மா பார்ப்போம். அதில் 2வது வசனத்தில் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு ஹ ம, அடுத்ததாக சொல்கிறாரு மிக்க அருளாளர் மிக்க கருணையாளரிடமிருந்து ஒரு வெளிப்பாடு. அதே இது 40 சொல்கிறாரு, அந்த 2வது வசனத்தில், இவ்வேதத்தின் இந்த வெளிப்பாடு எல்லாம் வல்லவர் அனைத்தும் அறிந்தவரான கடவுளிடமிருந்து வந்துள்ளது. சொல்கிறாங்க, இந்த வேதம் யார்கிட்ட இருந்து வந்திருக்குது? எல்லாம் வல்லவர் அனைத்தும் அறிந்தவர், அப்பேற்பட்டவர்கிட்ட இந்த வேதம் வந்திருக்குது அப்படிங்கிற சொல்கிறார். இந்த எல்லாம் வல்லவர் அனைத்தையும் அறிந்தவர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள், உங்களுக்கும் சரி உங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கும்போது தற்செயல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அனைத்துமே அவரால் கட்டுப்படுத்தப்படுகின்றது தான் இந்த குரான் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுது. ஒரு அணுவின் எடையுமே அவருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதா இல்லை. அப்படி இருக்கிறப்ப தற்செயல் அப்படிங்கிறது இந்த உலகத்துலையும் சரி எங்கேயுமே சரி தற்செயலுங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. அனைத்தும் அவருடைய திட்டத்தின்படி நடந்து கொண்டே தான் இருக்குது. உங்களுடைய திட்டத்தின்படி, என்னுடைய திட்டத்தின்படி எதுவும் நடக்கிற, அவருடைய திட்டத்தின்படி ஒவ்வொன்றும் கச்சிதமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்தவித நிகழ்வும் தற்செயலான ஒரு நிகழ்வு இல்லை, அனைத்தும் அவரால் விதிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த குரான் நமக்கு சொல்லுது. உதாரணத்துக்கு நமக்கு இந்த எல்லாம் வல்லவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு உதாரணமாக ஒரு பார்த்தோம்னா, ஒரு பிஸ்கட் பாக்கெட், அப்படி நம்ம கையில் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட். அந்த பிஸ்கட்டை நம்ம கையில் வர்றதுக்கு அது எவ்வளவு காலங்கள் தாண்டி வந்திருக்கணுங்கிறத சிந்திச்சு பாருங்கள். எவ்வளோ காலங்கள், எவ்வளோ மனிதர்கள், அதாவது கோடிக்கணக்கான மக்களோட சிந்தனையவும் உழைப்பையும் ஒன்றா சேர்த்து வர்றது தான் ஒரு பொருளாக இருக்குது. அதுதான் ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கிற எந்த பொருளை எடுத்தாலுமே அது எப்படி வந்திருக்குங்கிறத சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, அதோட ஆரம்ப புள்ளி நீங்கள் பின்னாடி 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 போக்கிட்டே இருப்பீங்க. இந்த உலகம் ஆரம்பித்ததுலேருந்து அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதை தான் சொல்ல வரேன். வேணா இப்போ ஒரு பிஸ்கட் நமக்கு வேணும்னா அதுக்கு விவசாயம் அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும். அதுக்குரிய மிஷின்ஸ், இரும்புங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும். பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும். இது எல்லாம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான அறிவை வழங்குறார் கடவுள். ஏன்னா ஒரு 100க்கும் அதிகமான கோடிக்கணக்கான மக்கள் ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுல இருக்கிறாங்க, நமக்கு தெரியறதில்ல. அது எல்லாத்தையுமே ஒன்றிணைச்சு வர்றது தான் நம்ம கையில், நம்ம இங்கே பார்க்குற ஒவ்வொரு விஷயமாவே இருக்குது. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சூழ்நிலையை கொடுக்குறாரு, ஒவ்வொரு விதமான அறிவை கொடுக்குறாரு, ஒவ்வொரு விதமான தனித்தன்மையை கொடுக்குறாரு. இவனுக்கு இந்த அறிவு வழங்கப்பட்டிருக்கணும், இவனுக்கு இந்த விவசாயத்தை பற்றின அறிவு வழங்கப்பட்டிருக்கணும், இவனுக்கு இந்த மிஷின்ஸ் எப்படி வேலை செய்யுங்கிற அறிவு வழங்கப்பட்டிருக்கணும், இவன் தான் கரண்டை கண்டுபிடிச்சிருக்கணும், இவன் தான் பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சிருக்கணும்.
இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான அறிவுகளை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, அந்த அறிவு மட்டும் இல்லை, அவங்களுக்குரிய சூழ்நிலைகள் அந்த ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கணும். ஒரு சில பேருக்கு தாய் தந்தை இருக்கணும், ஒரு சில பேருக்கு தாய் தந்தை இருக்கக்கூடாது. ஒரு சில பேர் இந்த இடத்துலலாம் அவங்க கஷ்டப்பட்டிருக்கணும். இவங்க ஒரு சில பேருக்கு இதெல்லாம் ஈஸியாக கிடச்சிருக்கணும். ஒரு சில பேருக்கு அவங்க அந்த கண்டுபிடிப்பை, அவங்களோட அந்த ஐடியாவை மட்டும்தான் அவங்களால சொல்ல முடியும். ஆனால் அவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அதுக்கப்புறம் பல 100 ஆண்டுகள் கழிச்சு அந்த ஐடியா அந்த கண்டுபிடிப்பாக மாறணும். இப்படி நம்ம பின்னோக்கி போய்கிட்டே தான் இருப்போம். நீங்கள் எதை எடுத்தாலுமே இப்படி ஒவ்வொரு நபரையும் நம்ம இந்த ஒரு பொருளை எடுத்து இது எப்படி வந்துச்சுன்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நம்மளால் அதை உள்ளடக்கிட முடியாது. இதில் சம்மந்தப்பட்ட நபர்கள் எத்தனை பேர், இதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துச்சு, எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற பார்த்தோம்னா உலகம் எப்போ தொடங்குச்சோ அந்த இடத்துல தான் நம்ம போய் நிற்போம். அங்கேயே கடவுளுடைய திட்டங்கிறது முதல் மனிதர்ல இருந்து அப்படியே ஒவ்வொருத்தருக்கா என்னென்ன வேணும், இவருக்கு என்னென்ன கொடுக்கணும், இவருக்கு என்னென்ன சூழ்நிலை இருக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்காக வடிவமைக்கப்பட்டு வழியாக வந்து இப்போ நம்ம கையில் ஒரு பாக்கெட்டாக வந்து உட்காரும். இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஏன்னா இந்த ப்ராசஸில் யாருக்காச்சும் ஒருத்தர் வேற ஒரு அறிவு வழங்கப்பட்டுருந்துச்சுன்னா இந்த பொருள் நம்ம கையில் இருந்திருக்காது. ஒவ்வொருத்தருக்குமே கச்சிதமான ஒரு அறிவு வழங்கப்பட்டிருக்கணும். அவங்களுக்கு அந்த சிந்தனைகள் தூண்டப்பட்டிருக்கணும். எல்லாமே இருட்டில் இருக்கிறப்ப கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சிந்தனைக்கு தூண்டப்பட்டிருக்கணும். அது எல்லாமே நம்மளாம் உட்காந்து யோசிச்சு நமக்கு வந்தது அப்படிங்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. உரிமை, திறமை, சிந்தனை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அதை கடவுள் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஒரு சின்ன ஐடியாவை கொடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தான் டெவலப் பண்ணி அவங்கள கரண்ட் கண்டுபிடிக்க வைக்கிறார். அவரால் முடியலை, ஆனால் ஐடியா மட்டும் இருக்குது, அவரோட பையன் கண்டுபிடிக்கணுங்கிறது அவர் தான் விதிச்சு வச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே அவரால் தான் நடத்தப்படுது. அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொன்றுமே கச்சிதமாக வடிவமைக்கப்பட்டிருக்குது. எதுவுமே இங்கே தற்செயல் அப்படிங்கிறது கிடையாது. அந்த கோடிக்கணக்கானவரோட சிந்தனையும் அவர் தான் கட்டுப்படுத்துகிறாரு. அவங்களோட சூழ்நிலையும் அவர் தான் உருவாக்கியிருக்காரு. இப்படி ஒட்டு மொத்தமாக அனைத்தையும் அறிந்தவர் அதுதான், எல்லாம் வல்லவர். அதனால்தான் கடவுளுடைய அருட்கொடைகளை உங்களால் ஒருபோதும் உள்ளடக்கிட முடியாது. அவ்வளோ வாழ்வாதாரங்களை உங்களால் ஒருபோதும் கணக்கிட முடியாது. உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றுலையுமே 1000 கோடிக்கணக்கான நபர்கள் சம்மந்தப்பட்டு தான் அந்த ஒவ்வொரு பொருளுமே உங்கள் கைக்கு வருது. அதுதான் கடவுளுடைய வடிவமைப்பாக இருக்குது. அதனால தான் சொல்கிறாரு, அப்படிப்பட்டவர்கிட்டருந்து வந்த ஒரு வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடை பற்றி நீங்கள் எந்தவித சந்தேகத்தையும் தாங்கி இருக்காதீங்க. அதனால தான் அவர் எல்லாம் வல்லவர், அனைத்தும் அறிந்தவரிடமிருந்து ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிற சொல்கிறார். எந்தவித மிஸ்டேக்குமே நீங்கள் இதில் பார்க்க முடியாது. எந்தவித குறைகளுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. எந்தவித சந்தேகங்களும் நீங்கள் தாங்கி கொள்ளாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ இதாக சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்கட் உருவாகிறதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸில் உங்களால் எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுக்கே நமக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் தேவைப்படுது. இவ்வளோ விவரிக்க முடியாத அளவுக்கு விஷயங்கள் நமக்கு அதுக்குள்ளே கொடுத்துருக்குறாரு. அப்படிப்பட்டவர்கிட்ட இருந்து முழுவதுமாக உங்களுக்கு எந்தவித கலப்புமே இல்லாமல் ஒரு வேதம் அப்படிங்கிறது கொடுக்குறாரு. அவரிடமிருந்து உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறதுக்கு, உங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுறதுக்கு இந்த வேதம் உங்களுக்கு கொடுக்குறாரு. அதனால தான் இந்த வேதத்தோட நீங்கள் அதிகமாக தொடர்பு வைத்துக்கொள்ளுங்க. இந்த வசனங்களை அதிகமாக உங்களை சிந்தனையில் வைத்து அசை போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு புரியாத வசனங்களாக இருக்கட்டும், எந்த வசனங்களாக இருக்கட்டும், எல்லாமே உங்களோட சிந்தனையில் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த வேதத்தில் தொடர்பில் இருக்கணும். இந்த வேதத்தோட தொடர்பில் இருக்கணும், நம்பிக்கையாளர்களோட தொடர்பில் இருக்கணும், கலந்து ஆலோசனை செய்யணும். இது எல்லாம் என்னென்னா உங்களுக்குன்னு
இந்த வேதத்தை பற்றின ஒரு ஆழமான புரிதல் வர்றதுக்காக. ஏன்னா அவர் ஒரு ப்ராசஸ் படி தான் நம்மளை நிகழ்த்துறாரு. அந்த பிஸ்கட் கிடைக்கிறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கணும்னு அவர் நாடித்தானே ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த இடத்துல இந்த அறிவு தரப்படணும், இந்த விளக்கம் தரப்படணும், இவர் மூலியமாக தான் உங்களுக்கு இது தெரியப்படுத்தப்படணும், அவர் மூலியமாக தான் உங்களுக்கு இது தெரியப்படுத்தப்படணும், இன்னொருத்தர் உங்களுக்கு இதுக்கு எதிராக ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தர் மூலியமாக ஒவ்வொரு கேள்விகள், ஒவ்வொரு விளக்கங்கள் உங்களை வந்தடையணும். இது எல்லாமே அவரால் நிகழ்த்தப்படுற ஒரு ப்ராசஸாக இருக்குது. அதனால்தான் அவர் எல்லாம் வல்லவர். உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் எதுவும் ஒன்று தாமதமாகவும் கிடைக்கல, ரொம்ப சீக்கிரமாகவும் கிடைக்கல. அவரால் கணக்கச்சிதமாக கணக்கிடப்பட்டு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் நீங்கள் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. யாரையுமே நீங்கள் குறை சொல்ல முடியாது, எதையுமே நீங்கள் குறை சொல்ல முடியாது. அதுதான் கடவுள் நமக்கு விவரிக்கிறார். அதுக்கு தான் அந்த வார்த்தை சொல்கிறார், எல்லாம் வல்லவர், அனைத்தும் அறிந்தவிடமிருந்து ஒரு வெளிப்பாடு. அவரை தவிர்த்து யார் இதை இயற்றினாலும் இயற்றியிருக்க சாத்தியமே இல்லை அப்படிங்கிற சொல்கிறார். வேணா வசனங்கள் அப்படி தான் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு வசனம் கேள்வியாக இருக்குது, ஒவ்வொரு வசனம் அந்த வசனத்துக்குரிய விளக்கமாக இருக்குது. 10 இடத்துல ஒரு மாதிரி சொல்கிறாரு, இன்னொரு இடத்துல கொஞ்சம் வேற மாதிரி சொல்கிறாரு. இது எல்லாமே அவருடைய வடிவமைப்பாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அறிந்திருக்கும் மக்களுக்கு அரபி மொழியிலானது ஒரு குரானில் முழுமையான விவரங்களை வழங்குகின்ற வசனங்களை கொண்ட ஒரு வேதம். சொல்கிறாங்க முழுமையான விவரங்கள். அதை தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு, எந்த ஒன்றுமே இந்த குரானில் விட்டுவிடப்படலை அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சொல்கிறாரு. ஒவ்வொன்றுத்துக்குமே முழுமையான விவரங்கள் இந்த குரானில் வழங்கப்பட்டிருக்குது. அது உங்களுக்கு இன்னும் கிடைக்காம தான் இருக்குது. நமக்கு தர்க்கிச்சுக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் அந்த அறிவு கொடுக்கப்படலை தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதை விட்டுட்டு நம்பிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த குரானில் அது சொல்லப்படலை அப்படிங்கிறத அவங்க ஒருபோது எடுத்துக்க மாட்டாங்க. இந்த குரானில் அது இல்லை, இது இல்லை அப்படின்னு அவங்க வாதம் பண்ண மாட்டாங்க. அது முட்டாள்தனமான வாதமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் அந்த உதாரணமே சொன்னேன். யார் யாருக்கு எப்போ எது வெளிப்படுத்தப்படணுமோ அப்போ தான் அது வெளிப்படுத்தப்படும். இவ்வளவு ஆண்டுகள் கழித்து தான் ஒரு பிஸ்கட்டு, அதை சுற்றி இந்த பிளாஸ்டிக் கவரு, அதுக்கு மேலே அச்சடிக்கிறதுக்கு ஒரு மிஷின், இது எல்லாமே கண்டுபிடிச்சி தான் நம்ம கையில் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாக வந்து சேருது. எப்போ எது உங்களுக்கு கிடைக்கணும்னு அவர் நாடி இருக்கிறாரோ அப்போ தான் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அதுதான் சிறந்த தருணமாக இருக்கும் உங்களால் உள்வாங்கிற முடியறதுக்காக. நம்ப மறுப்பவர்களால் இந்த குரானை ஒருபோதும் கிரகிக்க இயலாதுன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு உங்களுக்கு எப்போ இது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னா சரியாக இருக்குமோ அப்போ தான் அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். நீங்கள் அவசரப்பட்டு கொண்டு இருக்காதீங்க. அவசரப்பட்டு தப்பான விளக்கங்கள், தவறான பாதைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்கிறார். ஏன்னா இந்த குரான் வெளிப்படுத்தப்பட்டு 1400 வருஷம் கழிச்சு தான் இந்த முத்திரை எழுத்துக்கள் விளக்கப்படுது. அதுதான் சரியான நேரமாக இருக்குது. அதுக்கு இடைப்பட்ட காலத்திலேயோ குரான் வெளிப்படுத்தப்படும் போது அந்த இது வெளிப்படுத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் கடவுளுடைய நாட்டமாக இருக்குது. அதுதான் ப்ராசஸ்ங்கிற. இந்த முத்திரை எழுத்துக்கள் வெளிப்படுத்தப்படணும்னா அங்கே ஒரு கண்டுபிடிப்பு வேணும், கணினிங்கிற ஒரு விஷயம் வேணும். இந்த விஷயங்களெல்லாம் நம்ம உள்வாங்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படுது. 19 அப்படிங்கிறத நீங்கள் கணக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தேவைப்படுது. அதுதான் கடவுள் சிறந்த திட்டமிடுபவராக இருக்கிறாரு. யார் யாருக்கு எது எது கிடைக்கணும், எது எது கிடைக்கக்கூடாதுங்கிறத அவரை தான் திட்டமிடுறாரு. அந்த திட்டமிடுதலில் நீங்கள் எந்தவித சந்தேகமும் கொள்ளாதீங்க, எந்தவித அவசரமும் கொள்ளாதீங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்மளோட ஆதி பாவத்துக்காக பாவத்து கேட்போம். தூகு இல்லல்லா. அல்ஹம்துலில்லாஹ்
அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹ். அல்லாஹுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் அற்றவர், ஈடு இணைகளற்றவர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அதுதான் இன்னொரு வசனத்துலேயும் மோசஸ்ட்ட கேட்பாங்க, முந்தைய சமூகத்தினரை பற்றி அப்படிங்கிற கேள்வியை கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், அதனை பற்றிய அறிவு என் இரட்சகரிடமே உள்ளது அப்படிங்கிற சொல்லுவார். அதாவது இந்த வேதம் கிடைக்காதவங்களை பற்றி, இந்த அத்தாட்சிகள் இந்த 19ங்கிற அத்தாட்சிகள் கொடுக்கப்படாதவங்களை பற்றி நம்ம ஒன்றும் கவலைப்படுறதுக்கு தேவையே இல்லை. அதனை பற்றிய அறிவு என் இரட்சகர்கிட்ட உள்ளது, அவ்வளோதான் விஷயம். இவங்களுடைய நிலைமை என்ன, அவங்களுடைய நிலைமை என்ன, அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அது கடவுள் பார்த்துக்குருவார். உங்களுக்கு உங்களுடைய ஆன்மா மட்டும்தான். கடவுள் ஒருபோதும் ஒருத்தருக்கும் அநீதி இழைப்பது கிடையாது. அவங்களெல்லாம் கடவுள் காப்பாற்றலையே அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அவங்களுக்குலாம் இந்த விஷயம் கொடுக்கப்படலை, அவங்களெல்லாம் கடவுள் காப்பாற்றலை அப்படிங்கிற நிந்தனையான விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நம்பிக்கை கொள்ள என்னென்ன வேணுமோ அது அனைத்தும் கடவுளால் கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. அதுதான் அவருடைய வாக்குறுதியாக இருக்குது. இந்த வாழ்க்கையே நீங்கள் நம்பிக்கை கொள்றதுக்கு தான். உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய படைப்பின் நோக்கமே நீங்கள் நம்பிக்கை கொள்றது தாங்கிற போது அவர் என்ன விட்டுருவாரா? சாதாரணமாக அவங்களெல்லாம் விட்டுருவாரா? என்னென்ன தேவையோ அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. நற்செய்திகளை தாங்கிய ஒன்று, அவ்வண்ணமே எச்சரிக்கும் ஒன்று. ஆயினும் அவர்களில் அதிகமானோர் திரும்பி சென்று விடுகின்றனர், அவர்கள் செவி ஏற்பதில்லை. சொல்கிறாங்க, நற்செய்தியை தாங்கிய ஒன்றாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறார் இந்த வேதம். அதனால தான் சொல்கிறார், இந்த வேதம் ஒரு அருமருந்தாக இருக்குது, உங்களுடைய நோய்களுக்கு ஒரு மருந்தாக இருக்குது. அதுதான் இங்கே நற்செய்தி. அந்த மருந்து என்னன்னா இந்த நற்செய்திகள். கடவுள் உங்கள்கிட்ட பேசுறது, கடவுள் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது, கடவுள் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது, உங்களுக்கு ஆதரவு தருது, உங்களுக்கு வெற்றியை தருவேங்கிற உறுதியை கொடுக்குறாரு, வாக்குறுதியை கொடுக்குறாரு. அதுதான் உங்களுக்கான நற்செய்தியாக இருக்குது. உங்களுக்கானங்கிற போது உங்களுடைய ஆன்மாவிற்கான, உங்களுடைய ஆன்மா விரும்புகிற ஒரே விஷயம் அதாக தான் இருக்குது. நீங்கள் நம்ம கண்ணால் பார்க்குற இந்த உடலுக்கு நம்ம நற்செய்தி அப்படிங்கிற போது நம்ம என்னென்ன நினைக்கிறோம், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கிறதுல அந்த மாதிரி இந்த உலகம் சார்ந்த விஷயங்களை தான் பார்க்குறோம். ஆனால் உங்களுடைய ஆன்மாவுக்கு உண்மையான நற்செய்திங்கிறது இந்த வேதமாக தான் இருக்குது. கடவுளுடைய அருகாமை, கடவுளுடைய அழைப்பு, அதுதான் உங்களுடைய ஆன்மாவிற்கான நற்செய்தியாக இருக்குது. அதனை தவிர்த்து அதை மறந்த நிலையில் உங்களுக்கு நீங்கள் உள்வாங்கிற எந்த விஷயமுமே உங்களுக்கு எச்சரிக்கை. அந்த 2 விஷயம்தான் உங்களோட ஆன்மாவுக்கு. அதனால தான் சொல்கிறாரு, நற்செய்திகளை தாங்கிய ஒன்று, அவ்வண்ணமே எச்சரிக்கும் ஒன்று. ஆயினும் அவர்களில் அதிகமானோர் திரும்பி சென்று விடுகின்றனர், அவர்கள் செவியேற்பதில்லை. மேலே சொல்கிறாரு முழுமையான விவரங்கள். இந்த முழுமையான விவரங்கள் ஏன்னா இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த குரானில் தொடர்பு தொழுகையை பற்றி இல்லை. இப்படி தான் தொழுவணும், எதுக்கு நிற்கிறோம், எதுக்கு குனிகிறோம், சஜிதா பண்ணுறது, இந்த முறையெல்லாம் இந்த வேதத்தில் இல்லை அப்படிங்கிற சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்தோம்னா ஒரு இந்த ஏன் நிற்கிறோம், ஏன் குனிறோம் இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் ஒரு உதாரணம் நமக்கு அமைச்சு கொடுக்குறாரு. ஒரு குழந்தைய வச்சு ஒரு உதாரணம் அமைச்சு கொடுக்குறாரு. ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை முன்னாடி ஒரு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒரு தட்டுனோம்னா அந்த குழந்தை அசையுது, அதுக்கேற்ற மாதிரி அதோட உடம்பு அசைக்குது, இயல்பாகவே அதை செய்யுது. அந்த ஓசையை கேட்கும்போது, அந்த மியூசிக்கை கேட்கும்போது அது இயல்பாகவே இப்படின்னு ஆடுது.
அதுக்கு யாரும் எதுவும் சொல்லித்தரல, தானாக அந்த உடல் அங்கே அசையக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி நம்ம தொடர்பு தொழுகையை பார்க்கும்போது கடவுளால் நமக்கு அருளப்பட்ட அந்த வார்த்தைகளை நீங்கள் ஓதும் போது அதற்கேற்ற அசைவாக தான் கடவுள் நமக்கு கொடுக்குறாரு. அதாவது நம்ம நிற்கிறோம், இப்படி சஜிதா பண்ணுறோம், இது ஒவ்வொன்றுமே அந்த பிரார்த்தனைகளுக்கு ஏற்ற அசைவுகளாக இருக்குது. அது நம்ம இப்போ இருக்கிறோம், நம்ம இப்போ தொழுவும் போது நம்மளுடைய உடல் ஒரு இடத்துல இருக்குது, ஆனால் ஆன்மாங்கிறது அங்கிட்டும் இங்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இதை எப்போ உங்களால் உணர முடியும் அப்படிங்கிற பார்த்தோம்னா, உங்கள் உடல் எப்படி ஒரு இடத்துல இருக்குதோ உங்களுடைய ஆன்மாவும் அதே இடத்துல இருக்கும்போது இந்த உடல் அசைவுகள், நீங்கள் இப்படி குனிகிறோம், இந்த அல்கம் சூரா ஓதணும்னு இப்படி குனியணும், அப்புறம் இப்படி நிகழணும், இப்போ ஒரு கான்சியஸாக இருக்கீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடும். உங்களுடைய உடல் அந்த தானாக இயங்கக்கூடியதாக இருக்கும். அந்த பிரார்த்தனையை நீங்கள் ஓதும் போதும் சரி, தூயில் அல்கம் சூரா ஓதும் போதும் சரி, இப்படி ஒவ்வொரு விஷயமுமே அதுக்கேற்ற மாதிரி நடக்கக்கூடியதாக இருக்கும். இந்த விஷயங்கள் எதுவும் இந்த உடலுக்காக ஒரு செய்முறைக்காக இல்லை, இது எல்லாமே அந்த விஷயத்தோட ஒன்றிணைந்த ஒரு விஷயமா இருக்குது. நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு நினைக்கிற போது எல்லாமே நம்ம செய்யக்கூடியதாக தான் தெரியும். நம்ம நிற்கிற மாதிரி தெரியும், நம்ம சஜிதா செய்கிற மாதிரி தெரியும். உங்களை ஆன்மா ஒரு இடத்துல இல்லாத போது எல்லாமே நீங்கள் செய்கிற மாதிரி தான் தெரியும். அப்படிதான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்குது. எப்போ உங்களை ஆன்மா கவனத்தில் கொள்ளுதோ, கடவுள் மட்டுங்கிற விஷயத்தை கவனத்தில் கொள்ளுதோ, அப்போ எதுவும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அது அந்த தொடர்பு தொழில்களை உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். நீங்கள் தன்னால் குனிவீங்க, தன்னால் எந்திரிப்பீங்க. இந்த அறிவு உங்களுக்கு வழங்கப்படலைனாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். ஒருத்தருக்கு தொடர்பு தொழில்ங்கிற அறிவு வழங்கப்படலைனாலும் அவருக்கு நம்பிக்கை அப்படிங்கிற ஆழமானதாக இருந்துச்சு, அவர் அப்போ தான் அந்த தொழுகையை பற்றி அறிவு அவங்களுக்கு வழங்கப்படுதுன்னா அவங்களுடைய உடல் தன்னால் செய்யக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தை முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த விஷயங்கள் எல்லாம் தன்னால் செய்யக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ஆன்மாவும் உங்களுடைய உடலும் ஒரே இடத்துல இருக்கும்போது அதுதான் கடவுள் நம்பிக்கை, பக்தி உணர்வு அப்படிங்கிற சொல்கிறாரு. அதுதான் உறுதிப்பாடாக இருக்குது. அதுதான் அவங்க தொழுகைங்கிறப்ப சோம்பலோடு நிற்கிறாங்க, காட்டிக்கொள்றதுக்காக தொழுகிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே முற்றிலும் நீங்கி விட்ட ஒரு நிலை தான் அந்த மாதிரி ஒரு நிலையாக இருக்கும். ஏன்னா முகமது மேலே கூட்டிகிட்டு போய் சொல்கிறாரு 17:60, மனிதர்களை நம்ம எவ்வாறு முற்றிலும் கட்டுப்படுத்துகின்றோம் என்பதை நாங்கள் அவருக்கு காட்டினேன் அப்படிங்கிற சொல்கிறார். முற்றிலும் கட்டுப்படுத்துகின்றோம் அப்படிங்கிற சொல்கிறார். ஏன் நமக்கு இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னா, அந்த விஷயங்களை நம்ம இன்னும் ஏற்றுக்கொள்ளலை, கடவுளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த திருவள்ளுவர் சூறா ஓதணும்னா நம்ம தான் இப்படி குனியணும், சஜிதா செஞ்சோன்னா இப்படி நிமிரணும் அப்படிங்கிற அந்த விஷயத்திலே நம்ம போயிட்டுருக்குறோம். கடவுளுடைய கட்டுப்பாட்டில் தான் ஒவ்வொன்றும் இருக்குது அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் வரும்போது இது எல்லாமே இயல்பாகவே உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். எப்படி அந்த ஓசையை கேட்டோன்னா அந்த குழந்தை ஒரு நடனம் ஆடுதோ அதே மாதிரி உங்களுடைய உடல் அதுக்கேற்ற மாதிரி அசைவுகளை செய்யும். அதான் ஒரே இடத்துல இருக்கிறது. உங்களுடைய உடல் உங்களுடைய ஆன்மா எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும்போது இது எல்லாமே உங்களால் உணர முடியும். இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த அறிவாக தான் இருக்குது, அவருடைய அத்தாட்சிகளாக இருக்குது. இந்த விஷயங்களெல்லாம் நானே சிந்திச்சு யோசித்தேன் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு எனக்கு எந்தவித தகுதியும் இல்லை. அவர் தான் இது இந்த மாதிரி இருக்கும், இது இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு குழந்தைய வச்சு நமக்கு பாடம் நடத்துகிறார். அதுதான் கடவுளுடைய திட்டமாக இருக்குது. அதனால தான் அவர் எல்லாம் வல்லவர், அனைத்தும் அறிந்தவர். எதெல்லாம் உங்களுக்கு பாடமாக இருக்கணும், எதெல்லாம் நீங்கள் உள்வாங்கணும், எதெல்லாம் நீங்கள் உள்வாங்கக்கூடாது. நம்ம ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டாலும் ஸ்கூலுக்கு போகிற ஒரு 2வது 3வது படிக்கிற பசங்க ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு 10 பேர்த்துக்கு தான் மேக்ஸ் வரும், 10 பேர்த்துக்கு தான் சயின்ஸ் வரும், 10 பேர்த்துக்கு எதுவுமே வராது, 10 பேருக்கு ஸ்போர்ட்ஸ் வரணும். இது எல்லாமே நிர்ணயிக்கிறவர் கடவுள் தான்.
அவன் எவ்வளோ முட்டி மோதி படைச்சாலும் அவனுக்கு அது வரக்கூடாது நாடினா வராது. அதுதான் கடவுளுடைய ஏற்பாடாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அறிவு. அந்த 10 பேர் நல்லா படிக்கணும்னா 10 பேருக்கு ஒரே மாதிரி அறிவு அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஒவ்வொருத்தருமே தனித்துவமாக தான் அமைச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்குமே தனித்துவமான ஒரு பாடம் அமைக்கப்பட்டிருக்குது. அதனால தான் நீங்கள் யாரை பற்றியுமே கவலைப்படாதீங்க. கடவுள் யாரையுமே கைவிடுறது கிடையாது. கடவுள் யாரையுமே நரகத்துல தூக்கி போடுறது கிடையாது. அதுதான் பின்னாடி ஒரு வசனத்தில் சொல்கிறாரு, 17 வசனத்தில் சொல்கிறாரு, தமூதுகளை பொறுத்தவரை நாம் அவர்களுக்கு வழிகாட்டலை வழங்கினோம். ஆனால் அவர்கள் வழிகாட்டலை விடவும் குருட்டுத்தனத்தையே விரும்பி எடுத்துக்கொண்டார்கள். அதன் விளைவாக பெருத்த நாசம் உண்டாக்கிய மேலும் அவலம் நிறைந்த தண்டனை அவர்களை அழித்தொழித்தது. அவர்கள் சம்பாதித்தவற்றின் காரணத்தால். வழிகாட்டலை விடவும் குருட்டுத்தனத்தையே விரும்பி எடுத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிற சொல்றாரு. அவங்களுடைய அகந்தையை விரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய விருப்பத்தின்படிதான் கடவுள் அவங்கள அந்த பாதையில செலுத்துறாரு. நீங்க எதெல்லாம் விரும்புறீங்களோ அதன் பாதையில தான் கடவுள் உங்களை செலுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க அழிவை விரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க, அகந்தையை விரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதனால்தான் அவங்களுக்கு அந்த பாதையிலே போறாரு. அதனால்தான் அவர் ஒருபோதும் ஒருத்தரை கூட நரகத்துல போடுறது கிடையாது. எல்லாருமே அவங்களுடைய விருப்பத்தின்படி தான் போறாங்க. அதான் இங்க சொல்றாரு, வழிகாட்டலை விடவும் குருட்டுத்தனத்தையே விரும்பி எடுத்துக்கொண்டார்கள். அனைத்து சக்தியும் கடவுளுக்குரியது அப்படிங்கிறது அவங்க விரும்புறவங்களா இல்லை. அவருடைய நாட்டம்தான் இங்க நடக்குது, நம்மளால இங்க ஒன்றும் முடியாது அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொள்றது தயாரா இல்லை. அவங்க நான் தான் இங்க எல்லாத்தையும் செய்யக்கூடியவனா இருக்கிறேன் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறாங்க. அதுதான் அவங்க விரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ். அதனால கடவுளுடைய திட்டமிடுதலை, கடவுளுடைய ப்ராசஸை நம்ம ஒருபோதும் தவறான ஒரு பார்வையில் எடுத்துக்க கூடாது. எது எது எப்போ வெளிப்படுத்தப்படுமோ அது அப்போதான் வெளிப்படுத்தப்படணும்னு அவருடைய நாட்டமாக இருக்குது. நம்மளையும் அந்த மாதிரி தவறான ஒரு நிலைக்கு கொண்டு போகாமல் நம்பிக்கையாளர்களை முன்னணியில் வைக்க அவர்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். அக்கிமு ஸலாத் தொடர்பு துளைக்கு ஆயத்தமாகும்.